ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் வேட்பாளர்கள் உட்பட 47 பேர் களம் காண்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 55 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 7 சுயேட்சைகள் உட்பட 8 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றனர். இதனால் இடைத்தேர்தலில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் தெரிவித்தார். ஈரோடு பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 கேண்டிடேட் விட்ரால் பண்ணியிருக்காங்களா, வாபஸ் பண்ணியிருக்காங்களா. அந்த 8 கேண்டிடேட்டில் 7 கேண்டிடேட் சுயேட்சை இருக்கும், இண்டிபெண்ட் இருக்கும். ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ட் அன்ரிகக்னைஸ் பார்ட்டியோட சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட் இருக்கா, அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்களா. ஸோ மொத்தமாக 8 கேண்டிடேட் வாபஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் கண்டெஸ்டிங் கேண்டிடேட் 47 ஆயிடுச்சு. ஸோ 47 ப்ளஸ் ஒரு நோட்டா போட்டால் 48 அந்த பேலட் பேப்பரில் பிரிண்ட் ஆயிரும். ஒரே சின்னத்தை பல சுயேட்சைகள் கோரியதால் குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சின்னத்துடன் கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டது. கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த சின்னம் ஒதுக்க மறுக்கப்பட்டதால் இரண்டாவதாக கோரிய மைக் சின்னத்தை ஒதுக்குவதாக தேர்தல் அலுவலர் அறிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் 77 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இந்த இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவிற்காக 3 பேலட் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இதற்கிடையே தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 92 பேர் ஈரோட்டிற்கு வந்தனர். இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நேதாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் அவர் வாக்கு சேகரித்தார். ஈரோடு பேருந்து நிலையம், கிருஷ்ணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஈரோட்டில் ஆர்ப்பாட்டம் செய்த பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பினர் பிற்போக்குத்தனமாக பேசி வரும் சீமானின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.